ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மே 15. நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மார்னிங் செக்ஷனில் ஓப்பன் ஆகும்போது நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆகுது. பெருசாக ஒன்றும் வேரியேஷன் ஆகலை. ஸோ அது இல்லாமல் நமக்கு நேரத்தையே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 23,800 இருக்குன்னு சொல்லி. சரி, நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் வந்து 2 டைம் உங்களுக்கு அந்த 23,800 போய்ட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9:50 டு 11 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 23,800 தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனது. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் சைட் ரெக்கவரி ஆகி கரெக்டாக பாருங்க 12:51க்கு அகைன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23,800 வந்து தான் உங்களுக்கு அந்த ரெசிஸ்ட் ஆகி ப்ரைஸ் ரிட்டர்ன் அகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து கேப் டவுனோ இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகி மைனஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே மைனஸில் போகிறதுக்கு சென்ஸ் இது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்களா? நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 தான் இருந்தது. ஓகேங்களா? மார்னிங் செக்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி 9:18க்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிரேக் ஆகவே இல்லை, ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:22க்கு வந்துருக்கு. அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் நமக்கு வந்து ஸ்கேல்பிங் முடிஞ்சிருக்கும். மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இதே மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து 12:06க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேனோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை 12:06க்கு அந்த என்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12:47க்கு ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. அந்த ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:52க்கு எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி வரல. இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் மார்னிங்கில் வந்து மூமெண்டம் கேப்சர் பண்ணி. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் 1 மினிட்லேயே. ஃபுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு பையிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு 11:31க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்துருக்கு, பிரேக் அவுட் என்ட்ரி. பட் ஆனால் அந்த கேனோட ஹை பிரேக் ஆகவே இல்லை. அடுத்ததும் பாருங்கள் 11:32க்கும் வந்துருக்கு. ஸோ 31, 32 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து ஹை பிரேக் ஆகவே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. 2:32க்கு வந்திருக்கு ஒரு என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஸ்விங் லோ கட் ஆகலை. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு மார்க்கெட்டு ப்ளஸில் தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கல்பிங் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நம்ம 5 to 10 மினிட்ஸ் வந்து நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் நம்ம என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 9:20க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் பாருங்க அதிகமாக இருக்குதா, கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் அபவ் இருக்குது. ஸோ அதனால் இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:25க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:45க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:45க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போதுலேயே பாருங்க, உங்களுக்கு அந்த எல்லோ கலர் சர்க்கிள் வருது பார்த்தீங்களா? இந்த எல்லோ கலர் சர்க்கிள் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீன் பண்ணுறது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த என்ட்ரி ஐ கட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரியே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்டு ப்ரீவியஸ்லி நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 மினிட்ஸ் படி கால் ஆப்ஷன் சைடில்
இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிடும். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு வந்து பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே 11.5 கிட்ட வந்திருக்கு. பட் ஆனால் இந்த கேனோட ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்குது. என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.35க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க்கெட் நமக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்து வரலைனாக்கா நம்ம க்ளோசிங்கில் தான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் தான் க்ளோசிங் கேண்டில் 3 o'clock கேண்டில். அந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுத்து இந்த இது க்ளோசிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணிக்கும் 5 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா பை சைட் கால் சைட் உங்களுக்கு பை செல் சொல்லி மாறி மாறி தான் உங்களுக்கு மார்க்கெட்டே மூவ்மெண்ட்டமில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.